ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணி மோர் குழம்பு தான். அதுக்கு வந்து அரைப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜாரில் அரை முடி தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. நான் சைட்லேயே வெள்ளை பூசணி நல்லா தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பவுலில். இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் நல்லா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மோர் குழம்பு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது வெள்ளை பூசணியும் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா திருப்பி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு திருப்பி நல்லா கொதி வந்து நல்லா திக்காகிற ஸ்டேஜில் நல்லா கெட்டியான தயிர் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மேலே போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்னோடய குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.